புகை. புகைய பத்தி நமக்கு என்ன தெரியும்? நமக்கு பழக்கப்பட்ட புகை ரெண்டு. ஒன்னு சிகரெட், இன்னொன்னு நம்ம வண்டியில இருந்து வெளியேற புகை. ரெண்டையும் நாம விரும்புறது கிடையாது. ரெண்டுமே நம்ம உடம்ப கெடுக்கக்கூடியது. ஆனா ஒரு புகை இருக்கு. அந்த புகை உங்க வாழ்க்கைய மாத்தும்னு சொன்னா நம்புவீங்களா? உங்களை பின்தொடர்ந்து உங்களை காப்பாத்தும்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்களா? அத கடவுள்னு யாராவது சொன்னா ஏத்துப்பீங்களா? நான் உங்க அருள். நான் இன்னைக்கு போக போற ஊர் சிவகங்கை மாவட்டத்துல உள்ள வேலங்குடி. புகைதான் எங்க கடவுள்னு சொல்ற மக்கள் இருக்கிற வினோதமான கிராமத்துக்கு தான் போறேன். சாமி வந்து கோர்ட்டில் சாட்சி சொன்ன வினோதம் இன்றும் அரூபமாய் காட்சி தரும் சாம்பிராணி கருப்பு. பயணங்கள் தான் இந்த பரந்த உலகத்துல நாம எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கும். ஆனா பாருங்க, வீடுன்னு ஒண்ணு இருக்கிறத மறந்து காரோட முன் சீட்ல உட்கார்ந்து ஹாயா பயணிக்கிற எனக்கு வீட்டுக்கு போனா அடிதான் விழும். வேலங்குடி கருப்பசாமி கோயிலுக்கு நான் வந்துட்டேன். நுழைவாயில இருந்த மரத்துல இருந்து மைனாக்கள் கத்துற சத்தம் எனக்கு ஒரு சின்ன ஜர்க்க உண்டாக்குச்சு. நான் எனக்காக காத்திருந்த பூசாரி கிட்ட என்ன அறிமுகம் செஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் இந்த கோயில கொஞ்சம் தனியா சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கோயிலோட முகப்புல இருக்கிற பிரம்மாண்டமான சிலை கருப்பரா இருக்கலாம்னு அவர் தன்னோட வாகனமான குதிரைய தோல்ல சுமந்தபடி நின்னுகிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா கருப்புசாமி உருவம் ரொம்ப உக்கிரமா இருக்கும். அது இங்க மிஸ்ஸிங். இங்க கடவுள்களுக்கான சின்ன சின்ன பீடங்கள் இருக்கு. சங்கிலி கருப்பர் பீடத்துல மட்டும் சங்கிலி மாலை போட்டிருந்தாங்க. பீடத்தோட ரெண்டு மூலையிலையும் அரிவாள்களை வச்சிருந்தாங்க. இந்த ஓலை கொட்டகையில தான் நான் தேடி வந்த சாம்பிராணி கருப்புசாமி இருக்கு. கோயிலுக்கு வெளியே ஒரு பெரிய மரத்தோட கிளைகளை எடுத்து அத பாதி எரிஞ்ச நிலையில கங்காக்கி விட்டுருக்காங்க. அதுல இருந்து புகை வந்துகிட்டே இருக்கு. இதுலதான் கோயிலுக்கு வர பக்தர்கள் சாம்பிராணிகளை போடுவாங்களாம். கருப்பருக்கு சாம்பிராணி தான் பிடிக்குமா. சாம்பிராணி வாசகன் கோயில் அமைஞ்சிருக்கிற இந்த இடமே வெட்ட வெளியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா கோயிலோட கருவறை மூடப்படாம இருக்கு. கருவறைக்குள்ள பார்த்தேன். கருப்புசாமியோட உருவம் இல்ல. அவருக்கான பீடம் மட்டும்தான் அமைச்சிருக்காங்க. வெற்றிடமா இருக்கிற அந்த பீடத்துக்கு 5 தலை நாகம் குடை பிடிக்கிறது போல அமைக்கப்பட்டிருந்தது. காவல் தெய்வம் கருப்புசாமி கோவில்னாலே அந்த உக்கிரமான முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். வேலங்குடி கிராமத்துல இருக்கிற இந்த கோயில்ல இதுவரைக்கும் நான் கருப்பரோட துடிப்பான சிலைய பார்க்கல. கோவில் பூசாரி கிட்ட கேட்டாதான் தெரியும். பக்கத்துல ஒரு புளிய மரம் இருந்துச்சு. காலைக்கும் மதியத்துக்கும் இடைப்பட்ட வேலையில மரம் பச்சை பசேல்னு இருக்கு. தூரத்துல இருந்து இந்த புளிய மரத்தை பாக்குறவங்களுக்கு ஒரு பூதம் மாதிரி தெரியும். மரத்துல அரிவாள்களை சாட்சி வச்சிருந்தாங்க. கருப்புசாமி கோவில்னா அரிவாள்கள் தவிர்க்க முடியாத ஒண்ணு. கோவிலோட பக்கவாட்டுல மணிகளை தொங்க விட்டிருந்தாங்க. 2 கொடிகளா நீண்ட வரிசையில கட்டப்பட்டிருந்த மணிகள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அளவுல இருந்துச்சு. நான் அதை எண்ணலாம்னு பார்த்தேன். ஆனா முடியாது. ஏன்னா மணிகள் அவ்வளவு எண்ணிக்கையில இருக்கு. ஒரு கோயிலுக்கு இத்தனை மணிகள் தொங்க விடப்பட்டிருக்கிறது எதுக்காக இருக்குங்கிற எண்ணம் வந்துச்சு. கோயிலோட பக்கவாட்டுல ஒரு அழகான மண்டபம் இருந்துச்சு. நான் அதை பார்க்க போனேன். கருப்புசாமி கோவில்களுக்கு மண்டபங்கள் ரொம்ப கம்மிதான். இந்த மண்டபத்தை பார்க்கும் போதே இது ரொம்ப பழமையான மண்டபமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. தூண்கள்ல அழகான சிற்ப வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அடேங்கப்பா, என்ன இது, இவ்வளவு அறிவாள்களா? ரொம்ப கோபக்கார ஊரா இருக்குமோ, இல்ல தங்களோட வேண்டுதல்கள் நிவர்த்தியானதுக்காக வச்சிருக்காங்களோ? ஒண்ணு எடுத்து பார்க்கலாம். அரிவாளை உருவறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். அரிவாளை கையில பிடிக்கும் போது ஒரு சின்ன கெத்து வருது. ஆள் உயரத்துக்கு இருந்த அரிவாளை பார்த்து அசந்து போனேன். இவ்வளவு பெரிய அரிவாளை இங்க எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு, ஆனாலும் ஷார்ப் போகல. போற இடத்துல கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க.
அதனால அமைதியா கிளம்புறேன். கோயிலோட கருவறையில கருப்புசாமி சிலை ஏன் இல்ல? லட்சக்கணக்கான அரிவாள்களை ஏன் குவிச்சு வச்சிருக்காங்க? ஆயிரக்கணக்கான மணிகள் ஏன் தொங்க விடப்பட்டிருக்கு? இப்படி எனக்குள்ள எழுந்த கேள்விகளுக்கு விடை தேடி நான் கோயில் பூசாரி கிட்ட பேச ஆரம்பிச்சேன். கருப்புசாமி தன் குதிரைய தோல்ல தூக்கிட்டு நிக்கிறாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த சிலைய பார்த்து கருப்பரோட வாகனமான குதிரைய தாங்குற பூதம் தான் இந்த சிலைன்னு சொன்னதும் நான் ஷாக் ஆயிட்டேன். இது சும்மா பூதம் தான். அந்த குதிரையினுடைய பாதம் நிக்கணும் இல்லையா, அந்த மேல் கால் அதை தாங்கிறதுக்கு அவ்வளவு இது சுவாமி இல்ல, இது ஒரு பூதம், அவ்வளவுதான். இங்க இருக்கிற இந்த மொத்த மணிகளும் தங்களோட வேண்டுதல் நிறைவேறிய பின்பு பக்தர்கள் கோவிலுக்கு காணிக்கையா செலுத்தின மணிகள் அப்படின்னு கோயில் பூசாரி சொன்னாரு. எவ்வளவு பேரோட வேண்டுதல்களை இந்த சாம்பிராணி கருப்பு நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. கருப்புசாமி கோயில்னாலே ஆடு மாடு கோழி பலியிடுவது வழக்கம், அதுதான் நடைமுறையும் கூட. ஆனா இங்க எந்த விலங்குகளையும் பலி கொடுக்கறது இல்லையா? ஆடு மாடு கோழி இந்த மாதிரி பலி கொடுக்கிற ஐட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஏங்க ஏன்னா கருப்பசாமி அப்படின்னாலே பொதுவா ஆமா, நீங்க சொல்ற வாசமா. ஆனா இந்த கோயில்ல அது கிடையாது. காரணங்கள் தெரியல, ஆனா ரொம்ப நாளாவே அதே தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா, தேங்காய் வளம் கரும்பு பச்சை வாழை பருப்புதல்னு சொல்லி அடிஷனலா கரும்பு சேர்க்கறது. அதுல தேங்காய் வளம் வெத்தலை கரும்பு சேர்க்கறது. கருப்புசாமிய குலதெய்வமா வணங்குற மக்கள் இங்க ரெகுலரா கருப்புசாமிய கும்பிட வரல அப்படின்னா அவங்க வீட்டுல சாம்பிராணி புகை வருமா, இல்லனா ஏதோ விஷ ஜந்து அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துற விதமா காட்சி தருமா? ஈடுபாடா சாமி கும்பிடுறாங்க இல்லையா, அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கையில திடீர்னு படுத்திருக்கையில இந்த சாம்பிராணி வாசனை புகை வாசனை தெரியும், அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அவங்க நேரம் இங்க வந்துருவா. வந்துச்சே இப்படி வந்துச்சும்பா. சில பேர் வராம இருக்காங்க அந்த கோயிலுக்கு. இந்த கோயில் சம்பந்தப்பட்டாலும் ரெகுலரா பரம்பரையா வரவங்க வராம இருந்தாலும் இந்த பாம்பு ஏதோ ஒரு பூச்சி அங்க போயிடும். அதை பார்த்த உடனே அலறி அடிச்சுட்டு தன்னால கோயிலுக்கு வந்துடும். இது நடைமுறையில் உள்ளது. எங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. நான் என்னுடைய குலதெய்வம், நான் ரொம்ப பற்று, அவர் மேல ரொம்ப பற்று வச்சு சாமி கும்பிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு மேல எங்க அம்மா உயிர் பொழைக்கணும். எங்க அம்மா உயிர் பொழைச்சாத்தே இனிமே இந்த சன்னதிக்கு நான் வருவேன். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் உங்க அருண். நான் இப்ப இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற வேலங்குடி கிராமம். புகைதான் எங்க கடவுள்னு சொல்ற மக்கள் இருக்கிற கிராமத்துக்கு வந்திருக்கேன். அவங்க சொல்ற ஒவ்வொரு தகவலும் என்ன ஆச்சரியப்பட வைக்குது. கருப்புசாமி கோயில்ல சித்தர்கள் இருக்காங்கன்னா அந்த இடத்தோட சக்தி அதிகமா தான் இருக்கும். இந்த புளிய மரத்துக்கு கீழே இருக்கிற அரிவாள்களும் பக்தர்கள் காணிக்கையா கொடுத்ததான். அடுத்து லட்சக்கணக்கான அரிவாள்கள் மலை போல குவிச்சு கிடக்கிற மண்டபத்துக்கு போனோம். கருப்புசாமிக்காக வேலங்குடி பக்கத்துல இருக்கிற கீழசெவல் நகரத்தார் கட்டின இந்த மண்டபத்துக்கு கருப்புசாமி வரணும்னு திருவிழம் கேட்டிருக்காங்க. திருவிழம் அப்படிங்கறது பள்ளி உத்தரவு கிடைக்கல. இங்க இருக்கிற குடிசையில இருக்க சுவாமியை இங்க கொண்டாந்து வைக்கணுங்கிறக்காக இதை கட்டினது. ஆனா நாங்க திருவிழம் கேட்கல, சுவாமி அனுமதி தரல. திருவிழம்னா அதுதான் வாக்கு இல்ல, இந்த பள்ளி இதெல்லாம் சொல்லும் இல்லையா, அது மாதிரி பூக்கட்டு போடுற மாதிரி இது மாதிரி உள்ளது திருவிழம்னு சொல்றது. அதனால இந்த மண்டபம் பாழடைஞ்சு கிடக்குதான். கருப்புசாமி ஓலை கொட்டகையிலேயே தங்கிட்டாராம். மண்டபத்துல இருக்கிற அரிவாள்கள் எல்லாம் பக்தர்களோட காணிக்கைன்னு சொன்ன கோயில் பூசாரி திருவிழா அன்னைக்கு இந்த அரிவாள்கள் மேல நின்னுதான் சாமியாடிகள் அருள்வாக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னாரு. இதுவரைக்கும் நான் கருப்புசாமியோட உக்கிரமான உருவத்தை பார்க்கல. கோயில் பூசாரி என்ன சாம்பிராணி கருப்போட பிரகாரத்துக்கு கூட்டிட்டு போனாரு. கருப்புசாமியோட உருவத்தை பத்தி நான் கேட்கறதுக்குள்ள என் கூட வந்த கோயில் பூசாரி கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு. ஆனா கோயிலோட இன்னொரு பூசாரி ராஜரத்ன தேசிகர் பதில் கொடுத்தாரு. இங்க அந்த கருப்பர் இங்க ஒரு திறந்த வெளி ஆகாச உருவத்தில் இருக்கிறதுனால சாமி உருவம் இல்லாம பீடமா வச்சிருக்காங்க.
அதுல இருந்தே அருள் பாலிக்கிறது. இங்க இருக்கிற கருப்பு சாமிக்கு உருவம் கிடையாது, புகைதான் எங்க கடவுள். எங்க கடவுள் தான் கருப்பு சாமின்னு அவர் சொன்னதும் எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை என்ன வரப்போகுது? பொதுவா கருப்பசாமி அப்படின்னாலே கம்பீரமான தோற்றம், கையில கத்தியோட தான் இருப்பாரு. ஆனா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கருப்பசாமிக்கு உருவம் கிடையாது. ஏன் அப்படின்னா இவரை வந்து சாம்பிராணி பிரியர் அப்படிங்கிறாங்க. இங்க சாம்பிராணி புகை தான் கருப்பசாமியா வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க வேண்டுதலுக்காக வரவங்க எல்லாருமே சாம்பிராணி எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற நெருப்புல போட்டு தான் வேண்டுதலை வந்து வேண்டிக்கிறாங்க. அப்படி வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறது இங்க வரவங்களோட நம்பிக்கை. கருப்பசாமிக்கு சாம்பிராணி புகைனா ரொம்ப இஷ்டமா, அதனாலதான் அவர் பெயர் சாம்பிராணி கருப்பான். சாமி பேர் வந்து கருப்பசாமி தானே, ஏன் வந்து சாம்பிராணி வாசகர் அப்படிங்க? சாம்பிராணி தான் அவருக்கு பிரியம். ஒரு காலத்தில் இந்த சாம்பிராணி தான் ஆரம்பத்தில் போட்டு வச்சிருக்கு. இந்த மரத்தடியில் சாமி இருந்ததுனால ஊருக்கு வடக்கு ஊர் எல்கையை தாண்டி இங்கே வந்து இருந்ததுனால அப்போ சாம்பிராணி நெருப்பு வளர்த்து அந்த சாம்பிராணி போட்டு அதை வணங்கினாங்க. சாம்பிராணியுமே பிரியமாக அவருக்கு பிரியப்பட்டது சாம்பிராணி. இந்த பிரார்த்தனை செலுத்துறது அருவாள் மணி. இந்த சாம்பிராணி அதிகமாக விருப்பப்படுறதுனால அவர் பேர் சாம்பிராணி வாசகன்னு சொல்லிட்டாங்க. உரங்காப்பள்ளி மரத்தடியில் இருக்கனால உரங்காப்பள்ளி கருப்பர்னு சொல்றது உண்டு, சாம்பிராணி கருப்பர்னு சொல்றது உண்டு. இவர் பேரு வடிவேல். தன்னோட அம்மாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த இக்கட்டான சூழ்நிலையில சாம்பிராணி கருப்பு கோயிலுக்கு வந்திருக்காரு. 5 வருடத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமா போச்சு. ரொம்ப மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. மதுரையில வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வச்சிருந்தான். ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ வந்து இது வந்து எங்களுடைய சாம்பிராணி வாசகர் வந்து எங்களுடைய குலதெய்வம். சில பேர் வந்து அம்மாவுக்கு முடியலையா அப்படின்னு சொல்ல, சில பேர் வந்து உடனே போக பார்ப்பாங்க. நான் அப்படி இல்லை, நம்ம சாமி கிட்ட சொல்லுவான், நம்ம சாமி காப்பாத்துவாரு, அந்த எண்ணம், அந்த வைராக்கியம், அதோட இந்த கோரிக்கையை வச்சேன். அப்போ வந்து இங்க வந்து கண்ணீர் மழுக ரொம்ப ஒரு மனதோட ஒரு நிலைப்பாட்டோட மனம் உருகி ரொம்ப நான் வேண்டி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ பூசாரி கிட்ட சொன்னேன், என்னப்பா அழுகிற அப்படின்னு கேட்டாரு. எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு. நான் வந்து என்னுடைய குலதெய்வம், நான் ரொம்ப அவர் மேல ரொம்ப பற்று வச்சு சாமி கும்பிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு மேல எங்க அம்மா உயிர் பிழைக்கணும், எங்க அம்மா உயிர் பிழைச்சாத்தேன் இனிமே இந்த சன்னதிக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, இங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பூசாரி சூழதீபாரனை காட்டி எனக்கு உபூதி கொடுத்தாங்க. அந்த உபூதியை உடனே கொண்டுகிட்டு மதுரைக்கு போனேன், ஆஸ்பத்திரிக்கு. டாக்டர்கள் 24 மணி நேரம் கெடு வச்சிருந்த தன் அம்மா உயிரை சாம்பிராணி கருப்பு காப்பாத்தும்னு வைராக்கியமா இருந்திருக்காரு. அந்த உபூதியை கொண்டுகிட்டு போகும்போது எனக்கு வந்து அப்படி சாம்பிராணி புகை காட்டி அப்படியே அந்த வாடையும் காட்டி அந்த உபூதியை போட்டேன். ஊதியை போட்ட ஒரு 5-10 நிமிஷத்துல எங்க அம்மா கண்ணை முழிச்சு கொஞ்ச நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துல பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அப்புறம் அந்த மறுநாளே ஒரு தெளிவாயிருச்சு. தன்னோட அம்மாவை குணமடைய செஞ்ச சாம்பிராணி கருப்ப இன்னைக்கு வரைக்கும் தினமும் ஒரு நாள் கூட விடாம வணங்குறத வழக்கமாக்கி வச்சிருக்காரு வடிவேல். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலமாக தினமும் அனுதினமும் வந்து போய்கிட்டு இருக்கேன். டெய்லி வந்து? ஆமா, தினமும் வந்து போய்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட கேப் இருக்காது. எங்கேயாவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு சென்னைக்கு போனாத்தேன் தவிர, இல்லைன்னா முடிச்சுட்டு உடனே ஒரு 9 மணி 10 மணியா இரவு 10 மணியா இருந்தாலும் வந்துருவேன். அதே மாதிரி என்னுடைய உயிர்னு வச்சுங்களேன், என்னுடைய உயிர் மூச்சு எல்லாமே அவர்தான். வேலன்குடியில கோயில் கொண்டிருக்கிற சாம்பிராணி கருப்பு பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆவல் இருந்துச்சு. அதனால நான் கீழசெவல் பட்டியில இருக்கிற கிருஷ்ணப்பனை சந்திச்சேன். இவரு கல்லூரி பேராசிரியரா இருந்து ஓய்வு பெற்றவர். சாம்பிராணி கருப்பு 300 வருஷங்களுக்கு முன்னாடி நிகழ்த்தி காட்டின அற்புதங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. 300 வருஷத்துக்கு முன்னாடி வேலங்குடி பகுதியில இருக்கிற கீழசேவல் செட்டியார்கள் பர்மா வியாபாரிகள் கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செஞ்சிருக்காங்க. செட்டியார்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு இல்லன்னு சொல்லி இருக்காங்க பர்மா வியாபாரிகள். பர்மாவில இருந்த பிரிட்டிஷ் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருக்காங்க செட்டியார்கள். பணம் கொடுத்ததற்கான ஆதாரத்தை வக்கீல் கேட்க, தன்னிடம் பணம் கொடுத்ததற்கான எழுத்துப்பூர்வ ஆதாரம் இல்லன்னு தன்னுடைய குலசாமி கருப்பசாமிக்கு மட்டும்தான் பணம் கொடுத்தது தெரியும்னு சொல்லியிருக்காங்க. கருப்பசாமி வருவாரான்னு கேட்க தகவல் அனுப்புனா வருவாருன்னு செட்டியார்கள் சொன்னதும் தகவல் அனுப்பியிருக்காங்க. பிரிட்டிஷ் கோர்ட்ல வழக்கு நடக்கும்போது சாட்சியாக கருப்பசாமி பெயரை உச்சரிக்க சாட்சி கூண்டுக்குள்ள புகை கிளம்பி மெல்ல சாட்சி கூண்டு நிரம்பி இருக்கு. சாம்பிராணி வாசமும் வந்திருக்கு. பயத்துல ஆடி போன நீதிபதி பர்மா வியாபாரிகள் கிட்ட செட்டியார்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கும்படி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு.
இந்த கிருஷ்ணப்பன் நாராயணன்ங்கிறவங்க வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்ததுல அவர் வந்து வாங்கவே இல்லை, அது கேஸ் ஆயிடுச்சு, நான் வாங்கலைங்கிற மாதிரி வந்துருச்சு. அது வந்து கோர்ட்டில் கேஸ் ஆகி அங்கே ஜட்ஜு வந்து வெள்ளைக்கார ஜட்ஜு, பர்மா கோர்ட்டில் வெள்ளைக்கார ஜட்ஜு அவர் கேட்குறாரு, நீங்கள் பணம் கொடுத்ததுக்கு என்ன சாட்சி அப்படின்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க, பணம் கொடுத்தது இப்போ எங்கள் இதில் நகரத்தாரில் வந்து நாணயம்ங்கிறது வாக்கு நாணயம் தான், நாங்கள் காகிதங்களை கூட நான் நம்புறதில்லை, வாக்கு நாணயம் தான் எங்களுக்கு முக்கியம். தர்றேன்னு சொல்லியாச்சுன்னா அது எவ்வளவுதானா கொடுத்துருவோம். அதனால நாங்க எதுவும் ரெக்கார்டு வச்சுக்கல, பணம் கொடுத்தது உண்மைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சாட்சி யாருன்னு கேட்டா சாட்சி இல்ல. சாட்சி வேலங்குடி கருப்பர் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்காப்புல. அப்ப சம்மன் போட்டா வருவாரான்னு கேட்டிருக்கா வெள்ளக்கார நீதிபதி. அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வருமா, இந்தியா உலகமெல்லாம் அவங்க அப்ப வரும்போது கூப்பிட்டா வருவாருன்னு சொன்னோடனே குறிப்பிட்ட வாய்தா தேதியில வந்து வேலங்குடி கருப்பன் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த கோர்ட் வளாகத்தில் முழுக்க சாம்பிராணி புகை முழுக்க வந்துருச்சு. அதை பார்த்துட்டு ஜட்ஜு முதலாளர் எந்திரிச்சிட்டாங்க. ஆனா இப்ப அந்த சாம்பிராணி புகை வந்து எல்லாம் பண்ண உடனே அது பேர் தான் கொடுத்ததுக்கு உண்மைங்கிற சாட்சி வருதான். ஜட்ஜு கேட்டுட்டு தீர்ப்பு எழுதிட்டார். இந்த மாதிரி செட்டியார்கிட்ட வாங்கின பணத்தை நீங்க உடனே மறுபடி கொடுக்கலன்னா சொத்துல பிற வச்சு அவங்களுக்கு வாங்கி தரப்படும் சொன்னதுனால அந்த பணம் செட்டியார்களுக்கு கிடைச்சி போச்சு. பர்மாக்காரன் கொடுத்துட்டான் பணத்தை. அதனாலதான் வந்து அதுல பதிகத்துல சொல்றாங்க, அதாவது தாவேந்து பரியேறி கடல் தாண்டி சாம்பிராணி புகை காட்டி சார்ந்து சொல்லி மாவேந்த நீதிபதி போற்றும் எங்கள் மாண்புமிகு கருப்படனை மனத்துள் கொள்வோம். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் உங்க அருண். நான் இப்ப பயணிக்கிற கிராமம் வேலங்குடி. எங்க காவல் தெய்வம் கருப்பசாமிக்கு உருவம் கிடையாது, புகைதான் கருப்பசாமின்னு வணங்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ற மக்களோட நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். தங்களோட முன்னோர்களுக்கு பர்மா வரைக்கும் போய் சாட்சி சொன்ன நன்றிக்காக கோவிலுக்கான மண்டபமும் குளத்தையும் கீழசெவல் நகரத்தார்கள் கட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா கதவுகள் இல்லாம வெட்ட வெளியில இருந்தாதான் பக்தர்கள் எந்நேரமும் தன்னை வழிபட முடியும்னு சொல்லி சாம்பிராணி கருப்பு ஓலை கொட்டகையிலேயே தங்கிட்டாருன்னு சொல்றாரு கிருஷ்ணப்பன். கடல் தாண்டி இருக்கிற தனது மகன் சாம்பிராணி கருப்பு தான் இன்னைக்கும் வழிபடுறதா சொல்றாரு கிருஷ்ணப்பன். 21ஆம் நூற்றாண்டுலயும் கருப்பர் இந்த மாதிரி வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல கண்டிப்பா அதுல வந்து எந்த நூற்றாண்டுக்கு வழக்கமே கிடையாது. நீங்க எத்தனை நூற்றாண்டு போனாலும் சரிதான், அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கைக்கு என்னைக்குமே வந்து பாதகமே வராது. அதான் நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பையன்கிட்ட சொன்னேன், எப்பா நீ கருப்பரை வந்து தினம் காலையில கும்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு. அவன் சொன்னா நான் வச்சிருக்கக்கூடிய பாஸ்வேர்டே கருப்பர் தான், அது போடாம நான் வந்து என்னால வந்து இதுவே ஓபன் பண்ண முடியாது, அதனால நான் அதை தாப்பா வச்சிருக்கேன் எனக்கு அப்படின்னு அங்க கடல் கடந்து அங்க போய் இருந்தவன் எனக்கு சொல்லுவான். இன்னமும் அதை வந்து வழி வழியா வருது, ஏன்னா அது ரத்தத்துல ஊர்ன ஒண்ணு. கோயில வச்சு பணம் பார்க்கும் எத்தனையோ ஆடம்பர கோவில்களுக்கு மத்தியில எளிமையோட வீற்றிருக்கிற சாம்பிராணி கருப்பு என்ன திகைக்க வச்சாரு. புகை வடிவத்துல இருக்கிற கருப்பசாமி என்னோட வாழ்க்கையிலையும் மாற்றங்களை கொண்டு வருவாருன்னு நம்புறேன். சரி கிளம்பலான்னு நான் நினைச்சப்போ எனக்கு உரங்கா புளிய மரத்தோட ஞாபகம் வந்துச்சு. நான் முடிவெடுத்துட்டேன், இன்னைக்கு நான் இங்கதான் தங்க போறேன். பொதுவா எல்லா மரம் செடி கொடி எல்லாமே ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா இலை மூடி தூங்கும் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த கோவில்ல இருக்கிற இந்த புளிய மரம் மட்டும் நைட் நேரத்துல கூட தூங்காம அந்த இலைகள் விரிஞ்சே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இங்க இருந்து இந்த ஆச்சரியத்தை பார்க்க போறோம். புளிய மரத்தோட இலை எப்படி மூடாமல் இருக்குன்னு பார்க்க போறேன். பூசாரி இல்லாம உள்ளூர் மக்கள் இல்லாம நான் இங்க தங்கணும்னு முடிவெடுத்தது என்னோட தைரியத்தை காட்டினாலும் கொஞ்சம் பயம் எனக்குள்ள இருக்கு. கும்மிருட்டுல இந்த கோயிலை பார்த்தா பீதியா தான் இருக்கு. சாம்பிராணி கருப்பு பிரகாரத்துல இருந்து இன்னமும் புகை வந்துகிட்டே இருக்கு, அது நிக்கவே இல்லை. பக்கத்துல இருக்கிற புளிய மரம் பகல் வேலையிலேயே
பூதம் மாதிரி தெரிஞ்சது. இப்ப அதை விட பல மடங்கு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நான் அந்த உறங்கா புளிய மரத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் யோசிச்சேன். நேரம் கடந்துகிட்டே இருந்துச்சு. நிலாவோட வெளிச்சமும் அந்த வானமும் கூட என் மனசுல பயத்தை உருவாக்குச்சு. நான் பின்வாங்கிடலாம்னு யோசிச்சப்போ சாம்பிராணி புகை என் மேல பட்டுச்சு. பகல் நேரத்துல பயம் இல்லாம எப்படி நின்னுகிட்டு இருந்தானோ அந்த பயம் இல்லா நிலைய நான் உணர்ந்தேன். புளிய மரத்தோட ஒரு கிளைய பிடிச்சு பார்த்தேன். எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அது நடந்திருக்கு. எந்த இலையும் சுருங்கல. சூரிய ஒளியில எப்படி இருந்ததோ அதே புத்துணர்வோட இருந்தது அந்த இலை. காலையில இந்த புளிய மரத்தை பத்தியும் சித்தர்கள் நடமாட்டம் பத்தியும் அவங்க சொன்னதை நான் நினைச்சு பார்த்தேன். அந்த புளிய மரத்துல இலை மூடாது. ஏதாவது பகுதியில் அந்த இலை மூடாம அப்படியே விரிந்து மேனிக்கே இருக்கும். அதை நீங்க கண் கூட பார்க்கலாம். இரவு நேரங்களில் பார்க்கலாம். அது ஏன் இந்த மரம் மட்டும் அப்படி இருக்கு? அது இறைவனுடைய அருள், சாம்பிராணி ஆசானுடைய பேரருள். இந்த உறங்கா புளிய மரத்தோட இலைகள் சுருங்காம இருக்கு அப்படிங்கறதுக்கு நேரடி சாட்சி இத பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க தான். உறங்கா புளிய மரத்தை பார்த்த உற்சாகமும் தைரியமும் என்ன மண்டபத்துக்கு போக தூண்டுச்சு. மண்டபத்துக்குள்ள நான் போனேன். கம்மியான வெளிச்சத்துல மண்டபம் திகில கிளப்புச்சு. அறிவாள்கள் எனக்குள்ள இனம் புரியாத பயத்தை உருவாக்குச்சு. நான் காலையில இங்க வரும்போது இந்த இடம் தெளிவா இருந்தது. இப்போ இது வேற மாதிரி இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இந்த புகை இங்க எப்படி வந்ததுன்னு புரியல. மண்டபம் ஃபுல்லா புகை தான் இருக்கு. இது புகையா இல்ல புகை வடிவத்துல இருக்கிற சாம்பிராணி கருப்பா? அவருக்காக கட்டின மண்டபத்துக்கு வந்திருக்காரா? தன்னோட காணிக்கையான அறிவாள்களை பாக்குறாரா? என்ன நடக்குதுங்க? ஒருவேளை பகல் நேரத்தோட வெளிச்சம் இந்த புகையோட வெண்மை நிறத்தை மறைச்சிருக்கலாம். இரவோட கருமை வெள்ளை புகைய எனக்கு காமிச்சிருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லணும், புகை வந்ததும் தான் நான் தைரியமா இருக்கேன். நான் என்னோட அடுத்த ப்ராஜெக்டுக்காக இப்ப கிளம்புனா தான் போக முடியும். உருவம் இல்லாத புகை தான் எங்க கடவுள்னு சொல்ற மக்கள் இருக்கிற ஊருக்கு நான் போய்கிட்டு இருக்கேன்னு காலையில சொன்னேன். இப்போ சாம்பிராணி கருப்போட பக்தனா இந்த இடத்தை விட்டு கிளம்புறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் வருகின்ற திங்கள் அன்று பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். எலுமிச்சம் பழத்தில் பதிவாகும் உருவத்தை வைத்து சொல்லும் வாக்கு, துர்சக்தியை விரட்டும் பூஜையில் பூசணிக்காய் வெடித்த விபரீதம். எனக்கு பூசணிக்காய் சுத்தம் போது ஏதோ ஒண்ணு என் மேல இருந்து விடி போன மாதிரி இருந்தது. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரித நிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சத்குரு புண்ணியானந்த தெய்வமே